ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே சத்தானதாக இருக்கும். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவையும் உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இந்த மாவை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக முதல்ல பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து இப்பொழுதைக்கு இந்த மாவை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதே போல் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து இப்போ இந்த தக்காளியை நல்லா குலைவாக நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சோம்புத்தூள், அப்புறமா தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட கலந்து விட்டுட்டு இதில் சேர்க்குறதுக்கு ஏற்கனவே நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் பட்டாணி, 1/4 கப் அளவுக்கு கேரட்டும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு சேர்த்துருக்கோம். ஆனால் பட்டாணியும் கேரட்டும் கொஞ்சம் நேரம் வேகணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா இது வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கல் எடுத்துட்டோங்க. அதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சப்பாத்திக்கு மாவு திரட்டுற அளவுக்கு மாவை கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ சப்பாத்தி கல்ட்டை வச்சு நல்லா மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்ச்சி எடுத்துடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவை தேய்ச்சி எடுத்துக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் மாவு போட்டு விட்டுக்குங்க. அப்போ தான் சப்பாத்திக்கெல்லாம் ஒட்டாமல் நமக்கு நல்லா தேய்க்கிறதுக்கு மாவு சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ மாவு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இது போதும். இது அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த ஸ்டஃபிங் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுற்றிலும் மாவை பாருங்கள், நான் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து எடுக்கிறேன்னு இதே போல் மடித்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிட்டு நடுவில் அதிக மாவு இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ மெல்ல இந்த மாதிரி 2 கையையும் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் அகலமாக இந்த மாவு விரித்து விடணும். அதே சமயத்தில் உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு இதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ 3 பீஸ் நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வெளியிலையும் நல்லா ஒரு பொன்னிறமாக வெந்து உள்ளேயுமே நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும். அப்புறம் உள்ளே வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க.
இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்த உடனே நம்ம மெதுவாக ஒரு தோசை கரண்டி வச்சு இன்னொரு பக்கமே திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் 2 பக்கமே மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரும்போது இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து நல்லா இதில் உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை வெளியில் எடுத்த பிறகு பாருங்கள், இது அவ்வளோலாம் எண்ணெய் குடிக்காது. இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். சுட சுட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.